இங்க பாருங்க. கொண்டு அப்படிங்க குன்றத்தூரா? பெல்ட் மாடல் சீட். பேர் என்ன? முஸ்டாக்ண்ணா. முஸ்தாக். முஸ்டாக். முஸ்தாக். லோக்கலா வெளியூரா? லோக்கலா வெளியூரா? லோக்கல் தானா? இங்க தான். எங்க வீடு மாங்காடு கொண்டு போயிருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்ல அதான் இங்கதான் போனோம். கொண்டு தான் அதான் போயிருக்கிறேன். இதுக்கப்புறம் போய் சாப்பிட்றீங்க? ஆமா ஆமா. என்ன சரிங்க? மெக்கானிக்ண்ணா. மெக்கானிக்னா பைக்கா காரா? லாரி மெக்கானிக். லாரி மெக்கானிக். ஆமா ஆமா. கார்லாம் பார்ப்பீங்களா? கார் பார்க்க மாட்டோம், லாரி தான் பார்ப்போம். கார்னா நம்ம வண்டியில ரேடியேட்டர்ல தண்ணி நிக்கல, லீக் ஆயிட்டு இருக்கு, பார்க்க முடியுமா? நீங்க கார் மெக்கானிக் பார்த்து நம்ம லாரி பாக்குறோம், நம்மளுக்கு கார் செட் ஆகாது. கார் மெக்கானிக் யாராவது இருக்காங்களா தெரிஞ்சவங்க? நம்ம பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனா பார்ப்பான். சரி, நம்பர் கொடுத்துருப்பாங்க. இறங்க நம்பர் கொடுத்துட்டு போறேன். என்னன்னா வாழ்க்கையில வந்து எப்படி சொல்றது, ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடணுன்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கு அதே எண்ணம் தான். நைட்டு பகலமா வண்டி ஓட்டுறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா குடும்பம் நடத்துறதுக்கே வந்து காசு பணம் பத்த மாட்டேங்குது. சரியா? ஏதாவது ஒரு குறுக்கு வழி பண்ணி முன்னேறலான்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு. ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இப்போ எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. பண்ணுவீங்களா நீங்க? என்ன உதவி? இல்ல பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். நீங்க உதவி பண்றேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறலான்னு ஒரு ஆசை. அது வந்து நேர் வழியோ குறுக்கு வழியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. புரியுங்களா? அது ஒரு ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மணி, அது வந்து லீகலோ இல்லீகலோ மணி தான் காசு. அது வந்து நேர்மையா வந்தாலும் இப்ப எப்படி வந்தாலுமே காசு தான். காசு தான். அந்த வார்த்தை வந்து எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த வீடு வந்து வாடகை விடுறாங்கல்ல, வெளியூர்ல இருப்பாங்க ஹவுஸ் ஓனர், இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க வந்து நான் கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். நான் வந்து புரோக்கர் பார்ட்டி கூப்பிட்டு வரேன், வீடு ஓகே ஆச்சுன்னா எனக்கு 1 மாசம் கமிஷன் கொடுத்தணும்னு சொல்லி இந்த வேலையில இறங்கினேன். இது ஆரம்பத்துல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். வீடு வந்து வாடகை ஒருத்தனை காட்ட போகும்போது அவன் என்ன பண்ணா, எனக்கு வந்து லீசி கிடைக்குமான்னு கேட்டான். லீஸ்னா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. லீஸ்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். இது நல்லா இருக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வாடகை விட்ட நான் என்ன பண்ணேன், லீஸிங் சொல்லி அவன்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். வீட்டு ஓனருக்கு வீடு பிடிக்கலாம போயிட்டான்னு சொல்லிட்டான். அவங்க கிட்ட காசு வாங்கி அவங்க லீஸ் கொடுத்தீங்க. இவன்ட்ட வாடகை உரன்ட்டு சாவி ஹவுஸ் ஓனர்ல இருந்து வாங்கி உங்கள்ட்ட இந்த மாதிரி வர பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு லீசிங் உரன்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து 6 லட்சம் வாங்கிட்டு சாவி உங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஹவுஸ் ஓனரும் பார்ட்டியும் அடிச்சு போகணும். நான் வந்து வாடகை தான் விட்டேன், நான் லீஸி தான் விட்டேன், இவனு அடிச்சு போகணும். நான் அக்ரிமெண்ட் ஃபேக் அக்ரிமெண்ட் அவனை போட்டு கொடுத்துருப்பான். 2 பேரும் அடிச்சுட்டு போய் என் மேல கேஸ் கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு 3 கேஸ் வந்து என் மேல இருக்குது. ஆனா எனக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, வெளியே சுத்திட்டு 2 இடம் வந்துட்டான், ஜாமீன் வந்துட்டான். ஆமா, 3 மாசம் உள்ள போட்டான், 6 மாசம் உள்ள போட்டான். நம்மளுக்கு காசு இருக்குல்ல, 6 லட்சம் 5 லட்சம் கிடைக்குது. அதை வீட்டுக்கு செலவு கொடுத்துட்டு நான் ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்ப என்னன்னா, வெளியே வந்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. இன்னொரு வீடு ஒண்ணு வந்திருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்காரு. பார்ட்டி என்ன பண்றான், தெளிவா இருக்கலாம், ஹவுஸ் வந்து நான் பாக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க என்ன உதவி பண்றீங்கன்னா, என் கூட வரீங்க, வீட்டு சாவி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போயிட்டு உங்க பனியன் எல்லாம் கட்டிட்டு, பனியன் ட்ரெஸ் எல்லாம் மேல பனியனோட சொல்றேன், உள் பனியனோட உட்காருங்க. அப்பதான் வந்து ஹவுஸ் ஓனர் மாதிரி தெரியும். நான் பார்ட்டியை கூட்டு வரேன். கூட்டு வந்து நீங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு குறைச்சி பேசுங்க. ஒரு வீட்டு ஓனர் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி வந்து நீங்க அவன்கிட்ட பேசுறீங்க. என்னப்பா, என்ன ஊரு, என்ன பண்றீங்க, என்ன வேலை செய்றீங்க, நீங்க பேசுறீங்க ஓனர் மாதிரி. செவத்துல ஆணில ஆடி கூடாது, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், குப்பெல்லாம் அந்த மாதிரி வீட்டு மாதிரி பேசுறீங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, என்ன ஆளுங்கன்னு கேளுங்க. ஏன்னா பாதி பேர் வந்து வீடு கொடுக்கும் போது இதெல்லாம் கேக்குறாங்க. அப்புறம் நம்புவான் ஓனர்ன்ட்டு. நீங்க என்ன ஆளுங்கன்னு கேளுங்க. அவன் என்ன ஆளுங்க சொன்னாலுமே ஓகே சொல்லிடுங்க. சொல்லிட்டு அவன் காசு கொடுப்பான். 6 லட்ச ரூபாய் பேசியிருக்கான். அதை வாங்கிட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க. வெளியே வந்து உங்களுக்கு அதை கமிஷன் கொடுத்துறேன். நீ சொல்றது நல்லா இது, ஆனா தேவை நம்ம செட் ஆகாது. அதெல்லாம் ஏன் செட் ஆகாது? இந்த திருட்டு வேலை நமக்கு வேலை தெரியாது, நம்ம செட் ஆக தெரியாது. திருட்டு வேலையா? ஆமா, திருட்டு வேலை கிடையாதுன்னா என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறணும். நீ முன்னேறதுக்கு என்ன திருட்டு வேலை பார்க்க சொல்லியே? முன்னேறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி நீங்க நினைச்சீங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணிப்ப, நீங்க நின்றுருந்தீங்க வெயில்ல,
உங்களுக்கு உதவி பண்ணா கொண்டு வந்து சொன்னீங்க வாங்கன்னு சொல்லி ஏத்திக்கிட்டேன். ஏதாவது காசு கீசு கேட்டனா இல்ல வாங்கன்னு சொன்னா லிப்ட் கொடுக்குறது எப்படி இருக்குது, அது அதுல டிராப் பண்ணிட்டு எப்படி இருக்குது, நீ திட்டவழி கூப்பிடுறது அது எப்படி இருக்குது? அப்படி இல்லண்ணா, நீ என்ன திட்டுவேல சொல்லாதாண்ணா, எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு திட்டுவேல் நீ சொல்லாத. நீ வேற கம்முனு நீ வேலைக்கு செட் ஆகுதுலாம். உனக்கு காசு தரணும். உனக்கு சும்மா வந்து உன்னை கூப்பிடல, சும்மா உங்க மாதிரி ஆளுங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்களா, கூட்டாளிங்க இருப்பீங்களா, அந்த உங்க கூட்டாளிங்க கூப்பிட்டு கண்டிக்கலாம். எங்க கூட்டாளி எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறான். அவனெல்லாம் கூட்டா பயப்படுறான். ஏன்னா நீ போய் மாட்டது இல்லாம நாங்களும் போய் ஜெயிலுக்கு போகணுமா? அவனே பயப்படுறான். நான் மட்டும் தைரியத்துல வந்து சொல்லி கேக்குறேன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் அரமெண்டல் மாதிரி லூஸ் மாதிரி இருக்கணும்ல. அவங்களாம் வந்து இல்ல அப்படி இல்ல, அரமெண்டல் யாரும் கூப்பிட்டு இப்போ உங்களை சொல்லலன்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பணும், அப்படியே மண்ணாந்த மாதிரி இருப்பணும். எப்படி சொல்றது, சூதுவாதத்தை அப்படி சொல்லலண்ணா. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவானோ சில பேர், ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அப்படியே மாதிரி இருக்கணும். அதனாலதான் வந்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன், வாங்க உங்களுக்கு காசு தரேன், நீங்க வந்து ஓனருக்கு நடிக்கன்னு சொல்றேன். நீ ஒன்னும் தப்பா மத்திய பைத்திய அவனை கூட்டு என்ன கூட்டு வச்சுக்காதுல்ல. நான் இன்னொருத்தனை தேடி பிடிச்சி போறதுக்குள்ள அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துருவான். வீடு அதுக்கு நான் என்ன ஏன் பலி ஆளாக்க போகிறேன்? இப்போ என்ன ஒரு உதவி, ஒரு ஹெல்ப் தானே. அது உதவி கிடையாது. சப்போர்ட் கூப்பிடுற தேவையில்ல எனக்கு. ஐயோ நான் என்ன சொல்றேன், வந்தீங்கன்னா காசு கொடுக்க போறேன் உங்களுக்கு. இவன் மாதிரி காசு தேவையில்லையா? நான் என்ன பண்றேன், வாழைப்பழத்தை உரிச்சு அழகா சாப்பிடுன்னு நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன். நீங்க அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன? அந்த வாழை ஊட்டி நீங்க வாயில வச்சுக்க தவிர என்ன கூப்பிட்டுக்காங்க. சரி வண்டி ஒரு நிப்பாட்டியா கொஞ்சம். ஐயோ நான் சொல்றது கேளு. வண்டி ஒரு நிப்பாட்டியா, வண்டி ஒரு நிப்பாட்டா வரேன். உங்களுக்கு சொல்றது புரியல. உங்களுக்கு நீ சொன்ன நல்லா புரிஞ்சிச்சு. நான் வாங்கி நான் நடிப்பேன், நீ காசு நான் போய் ஜெயில உட்காந்து தேவையில்ல அந்த கதை கிடையாது. இப்போ 2 வண்டி நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருவீங்க சொல்லுங்க? 4000 சம்பாதிச்சு போயிடும். 4000 சில்லற காசு சும்மா. அதே போதும், சில்லற காசு பல்கா வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு. அந்த பல்கு தூக்கி நீ வாயில தூக்கி கூட வச்சுக்கோ, தேவை நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டேன். நான் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் இறங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இருண்ணா இறங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தா, பதட்டப்படாத. அப்படி நான் சொல்றேன், நீங்க திட்டு திட்டு வரேன்னு சொல்லாத. மறுபடியும் எனக்கு கோவம் வரும். சரியா? எனக்கு ஒரு உதவி பண்ண போறேன், அவ்வளவுதான். இது ஒரு உதவியா இதெல்லாம்? பின்ன வேற என்ன, நான் உனக்கு காசு தரேன், நீ என் கூட வந்து ஓனர் மாதிரி நடி. நான் வந்து ஓபன் பண்ண டோர் ஓபன் பண்ண நான் வந்து பொறுமையா சொல்றேன்னா அதை வந்து கேட்டுக்கணும். சரி ஓகேப்பா நான் பண்றேன்ப்பா, எவ்வளவுப்பா, 10,000 5,000 கூட அந்த மாதிரி கேட்டேன்னா ஓகே. நான் வரமாட்டேன் கிரமாட்டேன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். நீ யார் நான் வேணா காமிச்சுக்கோ. உன் படுப்புல ஏகாது டோர் ஓபன் பண்ணியா? டோர் ஓபன் பண்ணா உனக்கு வந்து மரியாதையா நான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட. என்ன பண்ணிடலாம்? சரியா? என்ன பண்ணுவேன்? வரணும் உனக்கு 5,000 இல்ல 20,000 அந்த மாதிரி கேளு. நீ ஏதோ வேற ஏதோ வேலை கூட்டு நல்லா திட்டு வலி கூட்டு போய் 5,000 காசு தானே வருது உனக்கு. அப்படிப்பட்ட மாதிரி காசு வேணா ஓபன் பண்ணியா டோர்? நீ சொல்லி வாயெல்லாம் வச்சு விட்டுருவோம். காசு கொடுக்க போறான், அவ்வளவுதான். காசு தேவையில்லைன்றல ஓபன் அமைதியா அப்படியே அமைதியா பயப்படாத. ஜெயிலுக்கு போய் நீ ஓபன் பண்ணி விட மாட்டேன், நான் கிளம்புறேன்டா. கை கீழே போடு போத, கை கீழே போடு, கை கீழே போடியா போத, கை கீழே போடியா. உனக்கு காசு கொடுக்க போறேன், நான் வர போறேன். ஓனர் மாதிரி நடிக்க எங்க வலிக்குது உனக்கு சொல்லு. நான் வரலன்னு எங்க வலிக்குதா சொல்லு. இங்க பாருண்ணா, நான் வந்து பொறுமையா சொல்லும் போது கேட்டுக்க, அவ்வளவுதான். நான் சொன்னா கடவுள் வாக்கு மாதிரி, வேத வாக்கு. கடவுள் வந்து அஸ்திமாத வாயில வந்து போறேன், கதவு தோறான். கதவெல்லாம் திறக்க முடியாது. சரியா? என் கூட வா, அவ்வளவுதான். நான் மறுபடியும் இன்னொருத்தர போய் அரமெண்டலா பாத்து புடிச்சு போய் அதெல்லாம் யாரோ அரமெண்டல் சொல்லுவாரு. சும்மா சும்மா உங்க தப்பி அரமெண்டல் ஒன்ன சொன்னா அரமெண்டல் ஓபன் பண்ண சொன்னா இல்ல இல்ல ஒன்ன சொல்லல. நீ கதவு ஓபன் பண்ணா இன்னொருத்தர போய் பிடிக்க முடியாது. அருளூசி மாதிரி நீ என்ன பண்ற, காசு தர வந்துரும். நான் சொன்ன உன்ன இப்ப உங்க திரும்ப அட்லூச புடிக்கணும். நான் சொன்ன டேய் நீ சொல்லாம என்ன சொல்ல மாட்டேன். நீ வரலன்னா நான் இன்னொருத்தன போய் பிடிக்கணும். டேய் நீ கதவு ஓபன் பண்ணு. அரமண்டல் மாதிரி இருக்கு. நான் சொல்றேன். டேய் செட் ஆகுது சும்மா விளையாட பண்ணா. நீ கதை மட்டும் கேமரா வச்சிருக்கானு எங்க கேமரா வச்சிருக்கீங்க? இங்க பாருண்ணா, எங்க இருக்கீங்க? இந்த பாருண்ணா, டேய் மொத்த வெளுப்பு
சும்மா மொத்த பிராங்க் மொத்த லிப்டிக்க வந்ததுக்கு என்னடா நீங்க நான் சும்மா விளையாட்டு டேய் மொத்த வெறுப்பு ஏத்தி நிக்கிறீங்க வேலைக்கு சும்மா போய் நிக்கிறேன் போறது டென்ஷன் மாதிரி ஏத்தி நிக்கிறேன் நீ என்ன கோச்சிக்க நான் சும்மா விளையாட்டு தான் மத்தவங்க பிராங்க் பண்ணி ஒரு நான் தான் கட்சினா உங்களுக்கு கோச்சிக்க பார்த்தா கை விடுற நீ அண்ணா டேய் நீ கதை தோற நீ முதல்ல திறக்கிறேன் நான் கோச்சிக்கேண்ணா நீ கதை தோறியா டேய் நீ கதை தோறப்பா எப்ப நீ தெரியுமா நீ கதை தோறியா நான் திறக்கிறேன் சும்மா விளையாட்டு தானே பண்ணேன் கோச்சி டேய் விளையாட்டு பண்ணி ஒரு நான் தான் கட்சினா உங்களுக்கு கோச்சிக்க மன்னிச்சிருந்தேன் டேய் இது போங்க டேய் நீ கதை தோற முதல்ல நான் கதை பண்ணடா திறக்கிறேன் மன்னிச்சிருந்தேன் டேய் டைம் ஆகுதுடா இந்த மாதிரி வெட்டி இல்ல நீ கதை தோறீங்களா கூட்டு போறேன் நானே நீ மொத்தப்பா நீ பண்ணதே போதும் கூட்டு போறேன் டேய் நான் நீங்க என்ன டாடாசி புடிச்சு போய் நான் சொல்றேன் நான் கூட்டு போறேன் நீ கோச்சிக்க நான் இருந்த ஒரு நிமிஷம் நீ வேணாம்டா ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறேன் இல்ல உங்களுக்கு தான் இதெல்லாம் எல்லாமே நம்மளதான் இது பரவாயில்லையே ஆக்டர்லாம் வந்து நம்ம இருக்குது ஆமா அது ப்ரமோஷன் மூவி ப்ரமோஷன் பண்ணாரு சூப்பர் சூப்பர் நல்லதாங்க அண்ணா கோச்சிக்கிறீங்க அதுக்காக தான் பண்ணது ப்ராபர்னஸ் மாதிரி எடுத்துங்க சரி 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 ஓகே ப்ரோ நீ பண்ணதுல நீ தேவையில்லாம நீ பண்ணிட்டு சரியான மந்த சூடி ஏற்றி விட்டானா நீ பச்சைக்குமா தேவையில்லாத நீ மன்னிச்சிருங்க சரி சரி ஓகே காக்கா நல்லதாங்க அண்ணா சரி இப்போ உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுக்கலாமா என்ன வீடியோவா சரி மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க சம்பந்தமா உங்களுக்கு சரி ஓகே போட்டுக்கோ ஓகே அசிங்கமாலாம் ஆட்டி விட்டு அது நம்ம பீப் போட்டுடலாம் சவுண்ட் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே அதே இஷ்டமா பண்ணாது எனக்கு சொல்லிட்டு ஆனா ரொம்ப தேவையில்ல அச்சுன்னா என்ன தேவையில்ல பரவாயில்ல இருக்கு அதெல்லாம் வந்து சண்டையில கீழே சட்டை எங்க இருக்கு அந்த மாதிரி தான் சரி சரி ஓகே ஓகே சரி நான் சொல்ற மாதிரி கேமரா பார்த்து சொல்லுங்க மக்களுக்கு வீடியோ போட்டுக்கலாம் சின்ன கேமரா தான் ஆமா ஆமா அதுதான் வீடியோ போட்டுக்கலாம்ல ஓகே ஓகே வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டாக்ஸி சேனலை தமிழ் டெக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே